நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மார்கழி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். இப்போ சூரியன் விருச்சத்துக்கு தனுசு ராசிக்கு, குருவோட ராசி தனுசு ராசிக்கு போகிறது தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இப்போ சிம்ம ராசி ஆளுமை அதிகாரம் கொண்டவங்க, எந்த ஒரு செயல்களையும் அதாவது எடுத்து துணிச்சலோட, தன்னம்பிக்கையோட, தைரியமாக, தலைமை பண்பு எடுத்து செய்கிற சிம்ம ராசி. ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன் இப்போ 5ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான். 5வது இடம் கோணம், கோணம்னு சொல்லுவோம். இந்த கோணத்தில் இருக்கிறது, 5வது கோணத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு குருவோட வீட்டில். இதனால அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையை வாங்கி இருக்கிறதுனால தனவரவு நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஓங்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 5 மாதங்கள் கழித்து அஷ்டமத்து சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமத்து சனி என்ன பண்ணுன்னா, மனக்கலக்கங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள். ஏன்னா ராசிக்கு 8ல் சனி போகும்போது இந்த மாதிரியான தன்மைகள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா அதுவும் ஒரு மனக்கலக்கம் தானே. தற்காலிக பிரிவு, அதுவே பெரிய கஷ்டம்தான். குடும்பத்தை விட்டு பிரியறதுன்னா ஒரு பணி நிமித்தமாக தான், வேலையின் காரணமாக ஒரு வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ, இல்லை மதுரையில் இருக்கிறவர் குடும்பத்தை விட்டு சென்னைக்கு போகிறது தான். ஏதோ ஒரு மனக்கலக்கங்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வரும்போது, இன்னொரு 5 மாதங்கள் கழித்து வரும்போது கொஞ்சம் ஏற்படும். அதை ஜாக்கிரதையாக கையாண்டுக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு செவ்வாயோட, நீச்ச செவ்வாயோட 4ஆம் பார்வை இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். அதெல்லாம் செவ்வாய் என்னதான் இருந்தாலும் நீச்ச செவ்வாய் பார்க்கும்போது அந்த இடத்த கொஞ்சம் பால்படுத்துவாருங்கிறது தான் உண்மை. எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் சரியாக வராது இந்த காலகட்டத்தில். ஆனால் முயற்சி பண்ணுவீங்க, அது சரியாக போகாத தன்மைகள்லாம் உண்டு. அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதன் ஒரு 20 நாள் அங்கே இருப்பார். குருவோட பார்வையும் இருக்குது, சனியோட பார்வையும் இருக்குது. புதன் 4ஆம் இடத்துல, ஏன்னா 4ஆம் காரகன்னு புதனியும் சொல்லுவோம். ஏன்னா கல்விக்கு அதிபதி. தாய் வீடு, வாகனம், கல்வி. மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டங்களாக இது அமையும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னு இருந்ததெல்லாம் சனியோட பார்வையினால் கொஞ்சம் தாமதப்படும். அதன் பிற்பாடு குருவோட 7ஆம் பார்வையினால் அந்த தாமதங்கள் விலகி அந்த சொத்து, தாய் வழி மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் தாய் மாமன்கள் வழி, தாய் மாமன்கள் மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடத்துல சூரியன், புதன் முதல்ல 20 நாள் அங்கே தான் விருச்சகத்தில் 4ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள் சூரியனோட இணைந்து புதன் இருப்பார் 5ஆம் இடத்துல. குழந்தைகளால் நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீங்க. குழந்தைங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ பெரியவங்களாக இருந்தீங்கன்னா
குழந்தைகள் வந்து உங்களை வந்து அனுசரணையாக பார்த்துப்பாங்க பெற்றவங்களை. பிறகு குழந்தை இல்லாத தம்பதிகள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தையை கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் முதல் 12 நாள் இருப்பார், அதுக்கப்புறம் 18 நாள் கும்பத்துக்கு போயிடுவார். அந்த சுக்கிரன் வந்து செவ்வாயோட பார்வையும் குருவோட பார்வையும் வாங்கியிருக்கிறதுனால 6ஆம் இட சுப பலன்கள், கடன்னா சுப கடன், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள், ஏதாவது கோர்ட்டு கேஸு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் நல்லாவே இருக்குது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடம் வந்து கலத்தர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழில்துறை கூட்டாளிகள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இரண்டாவது, அதாவது முதல் 12 நாள் வந்து சுக்கிரன் வந்து இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார் 18 நாள். அந்த 18 நாள் வந்து 7ஆம் இடத்துக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து திடீர்னு ஒரு சமாதானங்கள், நண்பர்கள் ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்க மூலிமா ஒரு ஆதாயங்கள் அனுசரணைகள்லாம் இந்த 18 நாள் பின்னாடி, இந்த மார்கழி 12 நாளுக்கு பின்னாடி இருக்கிற 18 நாள் வந்து ஒரு விதமான நல்ல தன்மைகள்லாம் உண்டு. அது வந்து இப்போ தற்காலிகமாக ஒரு நல்ல தன்மைகள் தான். அந்த நிரந்தரமாக அந்த இடம் 7ஆம் இடம் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து இன்னொரு வந்து 6 மாதங்கள் கழித்து, 5 மாதங்கள், மே மாதத்துக்கு மேலே சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் அந்த 7ஆம் இட தன்மைகள், அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமைகள், நல்ல ஒரு பலமான ஒற்றுமைகள் அமையிறது இந்த மே மாதத்துக்கு மேலே. அதே மாதிரி நண்பர்கள், தொழில்துறை கூட்டாளிகள், அந்த ஸ்தானங்கள்லாம் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ஒரு 18 நாள் தற்காலிக ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. 8ஆம் இடத்துல ராகு, குரு வீட்டில் இருக்கிற ராகு குருவாக தான் செயல்படுவார். சனி செவ்வாய் பார்வையை வாங்கலை, இல்லாத வரைக்கும் அவர் நல்லாவே சுபர் தான். அவர் சுபர்னு இல்லை, நல்லதை கெடுதல் பண்ண மாட்டார். 8ஆம் இடம் வந்து தடை தாமதம், தடைகள் வந்து கொடுக்க மாட்டார் இந்த ராகு. திருமணத்துக்கு ரொம்ப நாளாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுவும் நடக்கலை, எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரினா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ திருமணம்னா சிம்ம ராசிக்காரங்க திருமணம் பண்ணுறதா இருந்தால் 5 மாதங்கள் கழித்து அஷ்டமத்து சனி வரப்போகிறது. அதையும் கணக்கில் கொண்டு நீங்கள் திருமணத்திற்கு ரெடி பண்ணுங்க. இன்னொன்று 9ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால 9ஆம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தான தர்மம் பண்ணக்கூடிய ஸ்தானம், சனியோட பார்வை இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ண முடியாது, ஏற்கனவே பண்ணிகிட்ருப்பீங்க, நல்லா தான தர்மங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்ருப்பீங்க. ஏன்னா சூரியன் வந்து ஒரு தாராள மனப்பான்மை தான், ஆளுமை இருந்தாலும் அது ஒரு தாராள மனப்பான்மையான ராசி தான். 9ஆம் இடத்துக்கு வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் வந்து தான தர்மம் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம், குரு பகவான் இருக்கிறதுனால தொழில்கள்லாம் வந்து நல்லாவே போகும். ஏதாவது பதவி உயர்வு, அரசாங்க வேலையை செஞ்சாலும் சரி, தனியார் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் செஞ்சாலும் சரி, பதவி உயர்வு கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் ரொம்ப நாளானா அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தொழில்கள் வந்து நல்லாவே போகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் புதன் பார்வை, லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம்,
இளைய மனைவி ஸ்தானம் சொல்லுவோம். அண்ணன் அக்காள்கள் மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இளைய தாரம் இரண்டாவது, அதாவது முதல் திருமணம் முறிவு அடைஞ்சு ரெண்டாவது திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து இரண்டாவது திருமணம் வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். சிற்றின்ப ஸ்தானம், தூங்குற ஸ்தானம். இதில் செவ்வாய் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் வந்து தடைபடத்தான் செய்யும். அதே மாதிரி வெளிநாடை குறிக்கக்கூடியதாக தான். வெளிநாடு போய் வரணும் அப்படின்றதுலாம் அந்த ஸ்தானம் தான் குறிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, பஸ்ஸு, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது எல்லாமே வந்து 12ஆம் இடத்தை தான் குறிக்கும். இந்த காலகட்டத்தில் அது வந்து சரியாக இருக்காது. இன்னொரு செவ்வாய் நகர்வுக்கு அப்புறம் தான் அது வந்து 12ஆம் இடம் வந்து சரியாகும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.